எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்துக்கு என்னை இன்வைட் பண்ணதுக்காக. உண்மையிலே சித்து டார்லிங் கூட நான் இப்போ தான் சமீபமாக ஒரு 1 மந்த்தாக தான் பழகிறேன். இந்த பழகின இந்த ஒரு 1 மந்த்லேயே பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தவங்கள்ட்ட பேசுகிற ஒரு விதமாகட்டும், அந்த ஒரு மரியாதையாகட்டும், எல்லாமே அவர் அந்த அளவு பேசுவாப்புல. சும்மா யாரையுமே வாப்போன்னு கூட்டு கூட நான் பார்த்தது கிடையாது. டார்லிங் அப்படின்னு தான் பேசுவாப்புல. ஸோ அவரோட நல்ல மனசுக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். நிறைய டைரக்டரை பற்றி, மியூசிக்கை பற்றி நிறைய விஷயங்கள் என்ற ட்ரெய்லர் இதெல்லாம் இதில் காமிச்சப்போ அந்த அவ்வளோ அழகாக இருந்தது. பார்க்கவே ஒரு விறுவிறுப்பாக, சரி இந்த படத்துக்கு நம்ம தேட்டருக்கு போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் கண்டிப்பாக இந்த படத்தில் நடித்த எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இந்த படத்தில் நடித்த அத்தனை பேருக்குமே வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம் என்னை கூட்டத்துக்கு. சார் உங்களை பார்த்தேன் சார், உங்களை பார்த்தெல்லாம் பயமாக இருக்கா சார்? இல்லை ஆமாம் சார், நல்ல வேலை இங்கேருந்து அவர் எழுந்து போயிட்டார். மேலே பேசுகிறப்ப அப்படி பேசுகிறப்ப என்ன சொல்கிற நீ அப்படின்ட்டு வந்தவொடனே தான் ஃபஸ்ட்டு வணக்கம் சொல்லிட்டேன் சாருக்கு. எனக்கு ஐயா இப்போ கிளம்பிட்டீங்கன்னு நினச்சிட்டுங்க. உட்காருங்கய்யா. ஏன்னா நீங்கள் நடந்து வர்றதை பார்த்தாலே கிடாரி படுறதுல எண்ணெயை தேய்ச்சும் தூக்கி சொருகிற மாதிரி வரீங்களா, அந்த ஒரு பயம் அப்படியே இருந்தது. ஸோ நான் நிறைய என் வீட்லேயும் சொல்லியிருக்கேன், உங்கள்கிட்ட நான் நேரில் பார்த்து சொன்னேன்ல, எனக்கு அந்த கிடாரி படத்தில் இப்பயுமே அந்த நல்லெண்ணெய் ஞாயிற்றுக்கிழமை தேய்ச்சாலே ஒரு ஞாபகம் வந்துடும். ஏய் வை எலும்பு எடு அப்படி ஏச்சுன்னு அப்படின்னா என்ன அப்படின்னா, இல்லைம்மா அண்ணனை பார்த்தேன் அப்படி வந்துருச்சுன்னு வீட்டில் அப்படியே போனோம். ஸோ அந்தளவு இருக்கும். நான் டார்லிங் கேட்டேன் யார் யார் இருக்கான்னு கேட்டோன்னே ஐயா பேரை கேட்டேன். ஆஹா, படத்தில் ஒரு மிரட்டல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டேன். அந்தளவு அந்த ஒரு கேரக்டர் பார்க்குறப்ப இந்த படத்தில் ஒரு விஷயம் இருக்குது, கண்டிப்பாக பார்க்கணுன்னு தோணும். ஸோ அப்படி தான் ஒரு நட்புக்காக உள்ளே பார்த்தா இதில் நடித்த அத்தனை பேருமே என்னுடைய நண்பர்களாக இருக்காங்க. சூப்பர். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா சும்மா நம்ம இந்த படத்தில் முக்கியமான ஆட்கள், நான் நிறைய மேடையில் சொல்லியிருக்கேன், இந்த படத்தில் நடித்த முக்கியமான ஆட்களை மட்டும் நம்ம கூட்டு நம்ம ஒரு விஷயம், ஒரு ஆடியோ லான்ச்சிங் பண்ணுறோம். இந்த படத்தில் ஒர்க் பண்ண பின்னாடி ஒர்க் பண்ண டெக்னீஷியன் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா. ஒரு சாதாரண நம்ம ஒரு நமக்காக சாப்பாடு போடுறவங்களாகட்டும், அந்த ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், அவங்க கூட நாளைக்கு சொல்கிறது, நான் இந்த மாதிரி டார்க் ஹெவன்ன்ற ஒரு படத்தில் நான் ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெருமையாக சொல்லிப்பாங்க. ஸோ இந்த படம் வெற்றி அடைஞ்சால் இது அவங்களுக்குமே போய் சேரும். நம்ம இங்கே இருக்கிற ஒரு 10 பேர் மட்டும் கிடையாது, இந்த படத்துக்கு பின்னாடி ஒரு 100-200 பேர் ஒர்க் பண்ணியிருக்கோன்னா அந்த 200 பேரோட உழைப்பு இருக்குது. எல்லாருமே தேட்டருக்கு இந்த படம் ஓகேப்பா நல்லாயிருக்கு அப்படி சொல்லாமல் இந்த படத்துக்காக இவ்வளோ பேரோட உழைப்பு இருக்கு இல்லையா. ஏன்னா எல்லாருமே ஒரு படம் எடுக்கிறப்ப இந்த படம் ஐயோ இவ்வளோ ஓடினா போதும், இவ்வளோ ஓன படம், இந்த படம் எப்படியாச்சும் மக்கள்கிட்ட போய் சேரணும், நல்லபடியாக சேரணும். ஒரு சின்ன விஷயம், ஏன்னா எல்லாருமே படம் எடுக்கிறப்ப அதில் ஒரு சின்ன கரு வச்சுருப்பாங்க. இந்த கரு கண்டிப்பாக மக்கள்கிட்ட போய் சேரணும். அது அப்படின்றதுக்காக தான் அந்த கருவை உங்ககிட்ட கொடுக்கணும். மீடியா நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய் சேருங்க. கண்டிப்பாக அந்த கரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சு இந்த படத்துக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். என்னை இப்படி ஒரு மேடை கூட்டதுக்கு நன்றி. தேங்க்யூ புகழண்ணா. எப்பயுமே யூ வில் ஆல்வேஸ் ஸ்டாண்ட் ஃபார் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்காக வந்ததை தாண்டி இந்த படத்துக்காக இவ்வளோ பேசுனது, ஐ திங்க் இட்ஸ் வெரி வெரி பர்சனல் டு சித்து அவர்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ கல்யாணி. கண்டிப்பாக நீ ஒரு ஆடியோ லான்ச்சில் நீ பேசுகிறேன்னா உன்னுடைய வளர்ச்சி நான் நிறைய இடத்துல சொல்லிகிட்டே இருக்கேன். ஒரு இடத்துல இப்போ நீ தனியாக நின்று ஒரு விஷயத்த பண்ணுற, அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒன்று நான் அப்பையிலேருந்தே பார்த்துட்ருக்கேன். நீ ஒரு ஆடியோ லான்ச்சில் ஒரு விஷயம் பண்ணால் கண்டிப்பாக அது மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும்னு நான் நம்புகிறேன். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இயக்குனர் பாக்யராஜ் சாரோடைய இழப்பு ரொம்ப ஒரு பேரதிர்ச்சியாக இருக்குது. சாந்தனு, கிக்கி, அப்புறம் பூர்ணிமா மேம், அவங்க குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். இப்போது இந்த டார்க் ஹெவன் படத்தோட ஆடியோ லான்ச் ஆக்சுவலி இவ்வளோ தூரம் இந்த படம் வருமா அப்படின்றதே ரொம்ப ஷூட் பண்ணும்போது அவ்வளோ ஸ்ட்ரகிளாக இருந்தது. ஏன்னா எல்லாருமே சொல்லிட்டாங்க இந்த படம் ஒரு பெரிய ஸ்ட்ரகிள், ரொம்ப நிறைய ஸ்ட்ரகிள் இருந்தது அப்படின்ட்டு. இந்த படத்தோட டீசர் லான்ச்லேயே சொல்லியிருப்பாங்க, ஏற்கனவே இந்த படத்தை ஒரு 70% எடுத்து அதை வெளியே கொண்டு வர முடியாமல் அகெயின் திருப்பி ஒரு படத்தை அதே லொக்கேஷன், அதே டீம், பட் கேஸ்டிங் மட்டும் வேறு, திரும்பி நாங்கள் போன லொக்கேஷன் எல்லாமே ரொம்ப கஷ்டமான ஒரு இடம். ரொம்ப சாதாரணமாக ஒரு செட்டுக்குள்ளேயோ இல்லை ஒரு ஏசி ஃப்ளோர்லேயோ அந்த மாதிரி நாங்கள் இதை ஷூட் பண்ணவே இல்லை. ஏற்கனவே ஒரு வாட்டி இங்கே ஒரு படத்தை எடுத்து வெளியிடுறதே சினிமாவில் எல்லா நேரங்கள்லையுமே அது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். பட் ஏற்கனவே ஒரு படத்தை எடுத்து அதை ஒரு ரிலீஸ் வரைக்கும் கூட கொண்டு வந்துட்டு அது முடியாமல் அகெயின் இந்த டீம் எப்படி திரும்பி இவ்வளோ தூரம் இந்த படத்தை இவ்வளோ வெற்றியாக இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கும்போது அந்த டீமோட விடாமுயற்சி தான் இவ்வளோ தூரம் இங்கே கொண்டு வந்திருக்கு. ஏன்னா டைரக்டர் பாலாஜி சார் அவர் ஒருத்தரால் மட்டும்தான் இது சாத்தியம். ஏன்னா அவர் பின்னாடி இருந்த அத்தனை பேருமே அவருக்கு ஒரு பேக் போனாக இருந்து இந்த படத்தை
இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே நன்றி சொல்லணும். என் கூட நடித்த எல்லாருக்குமே நன்றி சொல்லணும். டெக்னீஷியன்ஸ், அப்புறம் இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமான இன்னொரு பலமாக இருந்தது வந்து டிஓபி மணிகண்டன் சார் அவருடைய ஒர்க். ஏன்னா இவரோட சம்டைம்ஸ் மிஸ்கம்யூனிகேஷன் வரும்போது அவர் வந்து ஒரு பேலன்ஸ்டாக கொண்டு போவார். இந்த மாதிரி நிறைய மிஸ்கம்யூனிகேஷன்ஸ், நிறைய டேட்ஸ் இஷ்யூஸ், நிறைய ஆக்டர்ஸோட டேட்ஸ் கிடைக்கல. ஏன்னா இது ரொம்ப லொக்கேஷன் எல்லாம் தூரமாக இருக்கிறதுனால ஒரு பெரிய பிக் ஸ்கெடியூலில் எங்களால் பிளான் பண்ண முடியல. கொஞ்சம் எங்களுக்கு மழை வந்துருச்சு. எங்கள் கதைக்கு மழை தேவைப்படும் போது மழை வராது, கதைக்கு மழை தேவைப்படாத போது அந்த சீனுக்கு மழை வேணான்னு நினைக்கும் போது மழை வந்துடும். ஸோ அப்படியே வந்து ஒரு 2-3 மாதம் வந்து அப்படியே போட்டுருவாங்க. ஆளே இருக்காது, என்ன ஆச்சு அப்படின்ட்டு திருப்பி எல்லாரையும் கூப்பிட்டு அப்புறம் நான் என் டைரக்டருக்கு சொல்லணும், சார் நெக்ஸ்ட் படத்துலேருந்து கண்டிப்பாக ஒரு மேனேஜரை போட்டுருங்க. ஏன்னா டைரக்டரே தான் கூப்பிடுவார், டேட் சொல்லுவார், கார் சொல்லுவார், ஃப்ளைட் டிக்கெட்ஸ் அனுப்புவார், திருப்பி ஃப்ளைட் டிக்கெட் போடுவார். ஸோ ஆல் இன் ஆல் ஒர்க் அவர் தான் பண்ணார். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் இவ்வளோ ப்ரெஷர் எடுத்துக்க வேணாம். இப்போ 2-3 படம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட ஒரு மேனேஜர் போட்டுருங்க, அவங்கவுங்களுக்கு வேலையை வந்து பிரித்து கொடுத்துருங்க. அண்ட் என் கூட நடித்த கோஸ்டார்ஸ் தர்ஷிகா, சித்து, அப்புறம் ஜெயக்குமார் சார், அருள் சார் போயிட்டார் அவர், இன்னும் நிறைய பேர், எங்கே அவர் பிரதீப், எல்லாருக்குமே வந்து என்னுடைய ரொம்ப நன்றி சொல்லிக்கணும். சமீப காலமாக வந்து கதைகளை மட்டும் நம்பி, பெரிய ஸ்டார் காஸ்டிங் இல்லாத கதைகளை மட்டுமே நம்பி வந்த ஹபிபி, நூறுசாமி மாதிரியான படங்களுக்கு மக்கள்கிட்ட இருந்தும் உங்ககிட்ட இருந்தும் நிறைய ஆதரவு, ரொம்ப நல்ல ஆதரவு கொடுத்தீங்க. அதே வரிசையில் கண்டிப்பாக அந்த டார்க் ஹெவன் படமும் பெரிய ஆதரவு கிடைக்கணும், உங்களோட சப்போர்ட் எனக்கு கிடைக்கணும். ஓடிடிலையும் சரி, தியேட்டர்லேயும் சரி இந்த படம் பெரிய லெவலில் ஹிட் ஆகணும். அது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, நன்றி. 11ஆம் தேதி இயக்குனர் எம் பாரதி ராஜாவோட நல்லடக்கம் வத்தலக்குள்ள நடந்தது. அதில் சாரு நானும் பக்கத்தில் உட்காந்துருந்தோம். அந்த மயான கரையில் பாக்கியராஜ் சார், இந்திய திரையுலகின் திரைக்கதை மாமன்னன் அவருடைய மரணம் வந்து நான் கிளம்புறேன். அப்படி தான் தகவல் கிடச்சி, எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு மட்டும் இல்லை, தமிழ் திரையுலகத்துக்கு மட்டும் இல்லை, இந்திய திரையுலகத்துக்கே ஒரு மிகப்பெரிய இழப்பு. அந்த துயரத்தோடு தவிர்க்க முடியாமல் இந்த நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த படத்துக்கு என்கிட்ட பேசுகிறாரு பாலாஜி, பேசுகிறாரு, சார் நான் அந்த மாதிரி பாலாஜி திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறேன், ஒரு படம் பண்ணுறேன். பழக்கமாக கேட்க முடியாது, அதுக்கு படம் பண்ணியிருக்கலாம், யாரெல்லாம் ஒர்க் பண்ணேன் அதெல்லாம் கேட்குறான். நான் D3ன்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, D3ன்னு நான் நம்ம கவனத்துக்கு வந்ததில்லை. சரி, வழக்கமாக ஏதோ ஒருத்தர் சொல்கிறாருன்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன். எதை பற்றியும் ஆர்வம் இல்லாமல் கேட்டுக்கிட்டே இருந்தேன். நான் அமெரிக்காவில் இருக்கேன் சார், அங்கே உள்ள சம்பாத்தியத்தை வச்சு தான் இதை நான் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஒன்று சார், நான் சரியாக பிடி கொடுக்காமல் போய்கிட்டே இருந்தேன். ஒன்று சார், இந்த படம் எடுப்பேன், இது தோத்துச்சுன்னா நான் எல்லாத்தையும் விட்டுட்டு அமெரிக்கா போயிடுவேன் அப்படின்னார். இந்த ஒரு வார்த்தைக்கு நான் அவர்கிட்ட மறுபடியும் எதுவுமே பேசலை. தேதியை கேட்கல, சம்பளத்தை கேட்கல, எதுவுமே பேசலை. சரி பாலாஜி பண்ணுறேன் பாலாஜி. அன்னைக்கு அந்த ஃபோனில் பேசுகிற போது அவர் மேலே இருந்த எனக்கு ஒரு நம்பிக்கையும் ஒரு அன்பும் என்ன, அது வந்து கடைசி வர இப்போ வர அவர் ஒரு இயக்குனராகவே நான் பார்க்கல. இந்த படத்தில் இயங்கின யாரையுமே அவங்க மனைவியிலேருந்து குடும்பமாக தான் இருந்தாங்க. அங்கே போனால் டைரக்டர், அந்த ப்ரொடியூசர், மூணு ப்ரொடியூசர் வந்து நின்று பேசினாங்களே, நடுவில் இந்த ஒயிட் ஷர்ட்டில் இருந்தார் இல்லையா, அவரெல்லாம் அவர் கூட போய் தம்பி நடிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் இது வரைக்கும் அப்படி தான் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். அவங்க பார்த்துக்கலாம். ஏன்னா மனைவி பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டு தெரிவாங்க. பரிதாபமாக இருக்கும், பார்க்க சங்கடமாக இருக்குங்க. நம்மலாம் பிள்ளை ஊட்டி பேரம்பத்தியெல்லாம் பெற்று விட கண்டாளுங்க குடும்பமாக அலைவாங்க. இன்னொன்று நான் அன்னைக்கே சொன்னேன், நம்ம மேக்கரைக்கு காரில் ஏற்றிக்கிட்டு போய்கிட்டு இருக்காரு, அவருடைய சொந்த காரில் ஏற்றி போய்கிட்டு இருக்காரு. அது இப்படி இவ்வளோ பெரிய பாறைகளும் இதுகளும் கல்லுகளும் சட்டக்கு புட்டக்குன்னு வண்டி இப்படி விழுந்து போகுது. பாலாஜி ஓடிட்டு போகிறார். அங்கே போய் மேக்கரைன்னு அங்கே ஒரு இது மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கு. ஜூனியர் ஆர்டிஸ்ட் உட்காந்துருக்காங்க. இருட்டு, நைட்டு 1 மணி 2 மணி. இது பார்த்தேன், பாலாஜி
உங்கள் உழைப்புக்கு உங்கள் மனசுக்கு இந்த படம் பெரிய வெற்றி அடையும். தொழிலை புகழுக்காக நேசிப்பாங்க, பொருளுக்காக நேசிப்பாங்க. என்ன சினிமா அப்படித்தான், மற்ற எந்த தொழில் மற்றதெல்லாம் விட்டுங்க, சினிமாவை புகழுக்காகவும் பொருளுக்காக தான் எல்லாம் நேசிக்கிறான். என்ன ஆனால் பாலாஜி அவர் பார்த்தீங்கன்னா அப்படி இன்னொன்று, எந்த பெரிய பட்ஜெட் உள்ள படத்துக்கு கூட இப்படி லொக்கேஷன் யாரும் எடுத்துருக்க மாட்டாங்க. பூரா மலையடி வாரம், காடு, என்ன இங்கே பார்த்தீங்கன்னா முக்கூடல், அங்கே அம்மா சமுத்திரம், அங்கே பார்த்தீங்கன்னா குற்றாலம், மேக்கரை, இங்கே பார்த்தீங்கன்னா வண்டி பெரியாறு, அங்கே அச்சங்கோயில், பூரா காட்டுக்குள்ளே, தெருவுக்குள்ள படத்துக்கு வேலை இல்லை, தெருவுக்குள்ளே படத்துக்கு வேலை இல்லை. அப்படி பார்த்தீங்கன்னா பூரா அப்படி எடுத்து எனக்கு நான் அப்படி நினச்சேன், சந்தேகப்பட்டேன். நான் இந்த ட்ரெய்லரை பார்க்குற வரை, இவ்வளோ கூட்டத்தை இந்த கிரீன் பார்க்கில் பார்க்குற வரை இந்த படத்து மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. காரணம் என்னென்னா, அப்படி ஒரு தாகத்தோடு வெறியோடு காசுகளை கொட்டிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு, நான் அம்பாசமுத்திரம் ஆற்றுக்கரையில் நைட்டு ஷூட்டை முடிச்சுட்டு காலையில் அங்கேருந்து கிளம்பி மதுரை வந்துக்கிட்டு இருக்கேன் காரில். அவ்வளோதான் ஒரு 30-40 கிலோமீட்டர் தான் வந்திருப்பேன். பாலாஜிங்கிறேன், எங்கே விட்டார் சார் சேலம் ஏற்காடு வந்தேன் சார். எங்கே இருக்குது அம்பாசமுத்திரம், இங்கே இருக்குது சேலம் ஏற்காடு, எங்கே இருக்கா? நைட்டோட நைட் அப்போ காலையில் இறங்கிட்டாரு சேலம் ஏற்காடில். அப்படி ஒரு உழைப்பு, உறக்கம் இல்லாமல் அப்படி உழைச்ச மனுஷன் பாலாஜி. நல்ல மனுஷங்கிறதுனால இந்த பாராட்டுலாம் இல்லை, படைப்பும் அப்படி கொடுத்துருக்காரு. என்ன அதாவது ஒரு ஓவியன் இருக்கான்னு சாதாரண ஒரு ஓவியன் அப்படியே போட்டுக்கிட்டே இருப்பான், பார்த்துக்கிட்டு இருப்பான். சரி, இது மூக்கு, இது கண்ணு போடுறேன், இது காது போடுறேன், முடி நல்லா போடுறேன், சட்டையை போடுறேன் அப்படின்னு பார்க்க வரைய நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். இதுன்னு தெரியும். ஏன்னா இது ஒரு ஆம்பளையை வரைகிறேன், ஒரு பொம்பளையை வரைகிறேன் அப்படி நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்கலாம். ஆனால் இந்த ஓவியன் போட்டாங்க ஒரு ஓவியம், ஏன்னா என்ன வரைகிறான்னு தெரியல, எந்த கோட்டை கிழிக்கிறேன், என்ன பண்ணுறேன்னு தெரியல, உண்மை தெரியல. பார்த்தீங்கன்னா ஒரு மாடர்ன் ஆர்ட் வந்து நிற்குது, ஒரு நவீன ஓவியம் வந்து திரையில் நிற்குது. அவன் தான் பாலாஜி. அன்னைக்கு நீங்கள் சொன்னீங்க சார், தோத்துட்டேன்னா மூட்டை கட்டிட்டு அமெரிக்கா போயிடுவேன். ஐயா நிச்சயம் போக மாட்டீங்க. ஏன்னா தமிழ் சினிமாவில் உங்களுக்கு மிகப்பெரிய இடம் இருக்கிறது. எல்லாரும் உங்கள் ஆதரவை தரணும், ஊடக நண்பர்கள் இந்த படத்துக்கு பெரிய ஆதரவை தரணும். நிச்சயமாக நான் பங்கெடுத்த இந்த படம் ஒரு மிகச்சிறந்த படமாக இருக்குன்னு நம்பிக்கையில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். டார்க் ஹெவன் என்னோட முதல் படம். இந்த படத்துக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த பாலாஜி சார் ரொம்ப நன்றி. இந்த படம் எனக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்க நிறைய பேரோட சினிமா கனவுக்கு முதல் படி. எல்லாருமே சொன்னாங்க இந்த படத்தில் நிறைய ஸ்ட்ரகிள் இருந்ததுன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் சினிமான்றது ஸ்ட்ரகிள் அண்ட் ஹார்ட் ஒர்க் தான். ஸ்ட்ரகிள் அண்ட் ஹார்ட் ஒர்க் இருந்தால் தான் ஒரு நல்ல சினிமாவை மக்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த படத்தில் எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லோரும் இந்த படம் ஜூலை 17th திரையரங்குக்கு வரும்போது போய் பாருங்கள். ஒரு நல்ல படம். உங்களோட ஹானஸ்டான ரிவ்யூவை சொல்லுங்கள். ஒன்ஸ் அகெயின் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. As sweet, as short, as simple as you. Thank you so much and all the best to you. எல்லாருக்கும் வணக்கம். நிஜமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ட்ரெய்லர் லான்ச்சுக்கு வந்தேன், படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதில் வந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா படம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நான் நோட் பண்ணிகிட்ருக்கேன். சித்து நிறைய சொல்லியிருக்காரு. ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை, டெக்னீஷியன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. டெஃபினட்டாக உங்கள் உழைப்பு வந்து வீணாகாது. எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். செல்வராமன் சார் ஒன்று சொல்வார், அது மட்டும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். சினிமாவுக்கு நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ அது திரும்ப அப்படியே நமக்கு கிடைக்கும். ஸோ பாலாஜி வந்து அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காரு. டெஃபினட்டாக அந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆகும். நீங்கள் எல்லாருமே அடுத்த லெவலுக்கு போகணும், அதான் என்னோட ஆசை. சித்து வந்து எனக்கு பிரதர் மாதிரி, வெரி ஹார்ட் ஒர்க்கர். டெஃபினட்டாக சொல்கிறேன் சித்து, உங்களுக்கு வந்து தமிழ் சினிமாவில் ஒரு தனி இடம் இருக்குது. தர்ஷிகா எல்லாருமே பியூட்டிஃபுல் ஆக்டர். உங்கள் படங்கள்லாம் நிறைய நான் பார்த்துருக்கேன், ஒர்க் பார்த்துருக்கேன். இது ஆக்சுவலாக போஸ்டர்ஸு ட்ரெய்லர் எல்லாமே வந்து ரொம்ப பார்க்கும்போதே படம் பார்க்கணுன்ற ஒரு ஈகர்னஸ் வந்துருச்சு.
அதனால் ஆடியன்ஸ் எல்லாத்துக்கும் இந்த படம் பிடிக்கும். ஸோ எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. என்னோட ப்ரேயர்ஸ். சின்ன படங்களுக்கு எப்பயுமே வந்து மீடியா சப்போர்ட் இருக்கணும். ஸோ என்னோட ஒரு தாழ்மையான ரிக்வஸ்ட் இது. ப்ளீஸ் இந்த படத்துக்கு மீடியா ப்ரெஸ் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி. சுகமான ஒரு நாளாக ஆரம்பிக்குது. இந்த அளவு விழா நல்லபடியாக போயிட்டுருக்கு. நான் இது வரைக்கும் காமெடி மட்டும்தான் நடிச்சிட்டு இருந்தேன், சீரியஸ் பண்ணதில்லை. முதல்ல பாலாஜி சார் தான் அந்த படத்தில் ஒரு சீரியஸ் கட் கொடுத்துருக்காரு. நல்லா பண்ணிக்க நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ பாலாஜி சார். அப்புறம் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து கூட்டுவாங்க, சாப்பாடு போடுவாங்க, வண்டி சொல்லுவாங்க, டீ கொடுப்பாங்க. யாருன்னு பார்த்தா அவங்க மிஸ்ஸஸ். அந்தளவுக்கு இந்த டீமாக அந்த குடும்பம் சேர்ந்த படம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. படம் நல்லா வந்திருக்கு. படம் வெற்றி வரை மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி சார். வணக்கம். என்னோட பேர் உங்களுக்கு தெரியும், விஜய் சத்யா. ரொம்ப படங்களில் போலீஸாக பார்த்துருப்பீங்க. இதுலேயும் சேம் அதே தான். ஆமாம். டார்க் ஹெவன் எனக்கு இங்கிலீஷு அவ்வளோவா வராது. ஆனால் பேசுகிற டைலாக் பூராமே இங்கிலீஷ் தான், இன்ஸ்பெக்டராக இருந்து. அதை நான் இப்படி வாசிக்கலை. டார்க்கி கிவான் அப்படின்னு சொல்லி வாசித்தேன். என் பையன் தான் சொன்னேன், நல்லா படிப்பா அப்படின்னு. எனக்கு தெரியாத நீயே சொல்லு அப்படின்னு. அந்த மாதிரி இங்கிலீஷில் நம்மளுக்கு ரொம்ப பிரச்சனை. இது மாதிரி ரொம்ப சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இளையராஜா சார் பிறந்த நாளில் போய் அவருக்கு வாழ்த்து சொல்லலான்னு வருஷம் வேணுன்ட்டு வாழ்த்தெல்லாம் சொல்லிவிட்டு போய் அங்கே போய் சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. போனோம். 2 பிரிவாக இருந்துச்சு, வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்னு இருந்துச்சு. நம்மளுக்கு என்ன, என்கிட்ட ஒரு பக்கம் சாப்பாடு கிடச்சா போகணும். போயாச்சு. போனதுக்கப்புறம் தெரிஞ்சு அவங்களாம் வந்து இளையராஜா சாரோட உட்காந்து வாசிக்கிறவங்க அப்படின்னு. நான் அங்கே போய் நின்ட்டேன். அப்போ ஒருத்தர் என்னை தட்டி கூப்பிட்டாரு. ஏங்க நீங்கள் எங்கே நிற்கிறீங்க, நீங்கள் அங்கே போய் சாப்பிடுங்க. இல்லை சார், நான் இங்கேயே சாப்பிட்றேன். இல்லைங்க, இதெல்லாம் மிஸ்யூஷன் இருக்கிற இடம் அப்படின்னாங்க. நானும் அதுதான் சார் அப்படின்னு. அவன் கீழே மேலேயும் பார்த்தேன். என்னை பார்த்துட்டு, ஏங்க நீங்கள் நடிகர் தானே, போங்க அங்கே போங்க அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த இங்கிலீஷ் வந்து எனக்கு பெரிய பிரச்சனை. அது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம டைட்டிலே இங்கே இங்கிலீஷ்லேயே வந்துருந்துச்சு. அப்போ இது ஹிட் அடிக்குன்னு தெரிஞ்சிருச்சு. ஆமாம். அதனால் வந்து இப்போ வருஷாவே நம்ம தமிழ் படங்கள் எல்லாமே இங்கிலீஷ் பேரில் தான் படம் ஹிட் அடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் இதுவும் ஒரு ஹிட்டான படம் தான். பாலாஜி நல்ல நண்பர். எனக்கு இந்த படத்தில் அவருக்கு நல்லா தெரியும். அவர் டைரக்டரில் மேனேஜர் அவர் தான், கோ டைரக்டர் அவர் தான், ப்ரொடியூசர் அவர் தான், எல்லாமே அவர் தான். அவரை தவிர அங்கே வேறு யாருமே இல்லை. அவர்கிட்ட கேட்டேன், சார் எனக்கு யார் டேட் சொல்லுவா, யார் எனக்கு டிக்கெட் போடுவாங்கன்னு. எல்லாமே நான் தான் அப்படின்னாரு. சரி, இது ரொம்ப சின்ன படமாக இருக்குன்னு நினச்சி போனேன். அது இல்லை, இது பெரிய படம். உண்மையிலே பெரிய பெரிய படம் அது. இதை வந்து நீங்கள் வந்து ப்ரெஸ் பீப்புள்ஸு, சோசியல் மீடியா, இவங்கெல்லாம் நம்ம நண்பர்கள், அண்ணன் தம்பி மாதிரி நாங்களாம். இவங்க இந்த படத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்தளவுக்கு நீங்கள் எல்லா படத்தையும் சப்போர்ட் பண்ணி பெரிய லெவலுக்கு இதை வந்து ரீச் பண்ணியிருக்கீங்க. எனக்கு நண்பர் ஏற்கனவே நல்ல பழக்கமான நண்பர் ஹீரோ, 2-3 படங்கள் அவர் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்க திருமணம்னு ஒரு சீரியலில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் நானும் ஒரு காரைக்குடியில் ஒரு ஷூட் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அங்கே அவரை பார்த்து மீட் பண்ணி பேசினேன். அதுக்கப்புறம் அவரை அங்கே தான் பார்த்தேன். ரொம்ப நல்ல மனிதர். ஆமாம். அது மாதிரி எல்லா விஷயங்களையும் இங்கே எல்லாமே கலந்து ஒரு நண்பர்களாக இந்த படம் முடிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் 1 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த படம் முடிஞ்சு. எனக்கு வந்து சித்தப்பா வேளா ராமமூர்த்தியாக பார்க்காரு. அவர் எனக்கு வந்து நெருங்கிய சொந்தம். நாங்கள் 2 பேரும் ஒரே ஊர். அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய என்னுடைய மனதார வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். என்னதான் நாங்கள் வந்து மிஸ் பண்ணியிருந்தாலும் படத்தில் உங்களை மிஸ்ஸே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க. நன்றி. இந்த விழாவின் நாயகன் சத்ய பாலாஜி அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்ல வந்துட்டு கோச்சி. ஏன்னா ஆக்சுவலாக இந்த இதில் நீங்கள் தான் ஹீரோ, உங்களை தான் மேலே ஏற்றிருக்கணும். ரொம்ப நன்றி. ரொம்ப நல்லா இருக்குது. நான் ட்ரைலரு இது ரொம்ப அருமையாக இருக்குது. இல்லை என்னோடய பங்கு வந்து ரொம்ப சந்தோஷம்னு. மொத்த கிரெடிட் 2 பாலாஜி, ஒன்று சத்ய பாலாஜி, ஒரு பாலாஜி, அவ்வளோதான். சத்ய பாலாஜி படத்தில் வந்து இது எனக்கு 2வது படம். ஜாக்கியில் ஏற்கனவே பண்ணியிருக்கேன். இது 2வது படம். பாலாஜிட்டையும் நான் கேட்டேன், அடுத்த படம் பண்ணிங்கன்னா எனக்கு வேறு ஏதாவது ரோல் கொடுங்க பிரதர், போலீஸாக கொடுக்காதீங்க. எனக்கு ரொம்ப பேர் ஒரிஜினல் போலீஸ் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. போகிற வர இடங்கள்லாம் எனக்கு ரொம்ப பேர் விஷ் பண்ணுவாங்க. அவங்க நினச்சிக்கிருப்பாங்க சரி நான் போலீஸ் அப்படின்னு. அது கிடையாது. ஆக்சுவலி நான் ஒன்று சொல்ல விரும்பி கேட்டுக்கிறேன். இனி வர்ற படங்கள் எனக்கு போலீஸ் கேரக்டர் யாரும் கொடுக்க வேண்டாம். நான் வந்து நல்லா காமெடி பண்ணுவேன். அப்படி தான் கொஞ்சம் டராராக இருப்பேன். ஆனால் கொஞ்சம் காமெடி பீஸ் தான் நான். அதனால் எனக்கு வந்து போலீஸாக கொடுத்து இதாகிட வேண்டாம். நான் நல்ல கேரக்டராகவும் பண்ணுவேன், காமெடியும் பண்ணுவேன். அதை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். பெரும் மகிழ்ச்சி உண்மையிலே.
பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். இந்த தங்கச்சிமாக்கு பெரிய வாழ்த்துக்கள், இவ்வளோ அழகான வார்த்தைகளை சொன்னதுக்காக. இங்கே எல்லாரையும் பார்க்கும்போது பெரிய சந்தோஷம். முதல்ல இந்த சந்தோஷத்துக்கு ரெட்டி பாவத்துக்கு மனப்பூர்வ வாழ்த்துக்கள். புகழ்த்தமிழ் நான் குக் வித் கோமாளில் பார்த்து இப்போ பார்க்குறேன், ஹீரோ ஆகிட்டான் தம்பி. இல்லை பிள்ளை, நிறைய வாய்ப்பு வரும். அப்போ தான் ஹீரோ என்பது ஒரு கதாபாத்திரம் தானே. அந்த கதாபாத்திரத்துக்குள்ளே வரது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியும். நான் எங்களோட பெரிய கனவு அதெல்லாம். ஹீரோ ஆகணும், எல்லாருடைய ஆசை தான். நான் ஹீரோ ஆகணும் அப்படின்னு. அந்த ஆசை நிறைவேறிக்காது. பெரிய வாழ்த்துக்கள் ஐயா. அப்பா வணக்கம், நல்லா இருக்கீங்களாப்பா? சந்தோஷம். இந்த மேடை என் மேடையை நான் மாற்றிக்கிறேன், முதல்ல சந்தோஷப்படுத்திக்கிற முதல்ல. ஜவஹர்ண்ணன், தங்கச்சிமா எல்லாரையும் பார்க்கும்போது இது குடும்ப நிகழ்ச்சியாக தான் தெரியுது எனக்கு. இது ஒரு ஆடியோ லான்ச் மாதிரி தெரியல இது பொறுத்த வரைக்கும். சித்தை வந்து நான் ரொம்ப பெருமையாக பார்த்துருக்கேன். அவனை தம்பியை முதல் படம் நான் வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கேன். அவனுக்கு பாஸ்கெட்பால் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். அவனை அப்போ பார்க்கும்போது ரொம்ப ஒல்லியாக ஃபங்க் வச்சுக்கிட்டு அப்படி இருப்பான். அப்படி வர சொல்லி தனியாக தெரிஞ்சான் தம்பி. யாரா நீ? அப்படி தான் கேட்டோம். திருவண்ணாமலை வந்த பிள்ளை. அந்த படம் அறிவழன் சார் எடுத்தாங்க. அந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணால் அப்போ தான் எனக்கு சித்த தெரியும். அதுக்கப்புறம் காலத்தின் கட்டாயம் பாகவும் வாழ்க்கை விதி விளையாடிச்சு. என் கூட ட்ராவல் பண்ண நிலைமை வந்துச்சு பிள்ளைக்கு. நான் ஸ்டுடியோவில் இருக்க சொல்ல ஸ்டுடியோவில் என் கூடயே இருப்பான் எப்போதுமே. ரொம்ப தங்கமான பையன், உண்மையாக இருப்பான், எல்லா வேலையும் எடுத்து செய்வான். அவனுக்கு பெரிய விஷயம் என்னென்னா வாய் தான். எதுவாக இருந்தாலும் உண்மையை சொல்லிவிடுவான். அதனால் நிறைய பஞ்சாயத்து இருக்குது அவனுக்கு. எதையும் சொல்லுறதுனால என்ன ஆகுதுன்னா உண்மை ஏற்றுக்காது மனசு. நமக்கு உண்மை சொல்ல ஒத்துக்காது எப்போதுமே. உன்னை புகழ்ந்து சொன்ன ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு ஒன்றே ஒத்துக்கும். கொஞ்சம் தண்ணி நல்லாவே போட்டு ட்ரெஸ் நல்லா போட்டுக்கலாமே அப்படின்னா உடனே யோசிப்போம். என்ன பார்த்தா நான் அவ்வளோ கேவலமாக இருக்கா உனக்கு அப்படி கேட்போம். நல்லதை ஏற்றுக்கிற மனசு கெட்டதை ஏற்றுக்காது. ஆனால் கெட்டதை சொல்கிற மனசு தான் சூப்பராக இருக்கும். எப்போதும் உங்களுடைய அழகை சொல்கிறத விட உங்களை குறைய சொல்லும் போது திருத்துக்கிறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். அப்படி தான் சித்து நான் பார்த்தேன். அந்த தம்பி வந்து எனக்கு ஹீரோ அன்னைக்கு எவ்வளோ பெரிய விஷயம் என்பது பெரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய ட்ராவல் இருக்குல்ல. அந்த ட்ராவலில் அவன் இது வந்திருக்கான். நாங்கள் பேசும்போது எப்போதுமே என்னென்னா ஒருத்தர் பேசும்போது கேட்கணும். அதை கேட்காம பக்கத்தில் பேசுனா அப்போ எதுக்கு பேசணும்னு தெரியாது. உனக்கு தான்டா, நான் எனக்காக பேசிக்கிறேன், உனக்காக தான் பேசுகிறேன். இந்த படம் சித்து வாழ்க்கையில் பெரிய படமாக அமையும். எப்போதுமே சொல்லுவாங்க, ஐயா சொன்னாங்கல்ல, இந்த காப் ரோல் பண்ணுறேன் எல்லாரும் போலீஸாக கூப்பிட்றாங்க அப்படின்றது. அது பெரிய கொடுப்பேன் என்னை பொறுத்த வரைக்கும். நான் போலீஸாக தெரிய சொல்ல நான் அந்த உடையை போட்டு தான் போலீஸாக மாறிக்கிறேன். எனக்கு பெரிய படிப்பறிவு கிடையாது. சினிமா மட்டும் தான் எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருக்கும். நான் ஒரு நாள் வக்கீலாக மாறுவேன், ஒரு நாள் டாக்டராக மாறுவேன், ஒரு நாள் ஹீரோவாக மாறுறேன், ஒரு நாள் எல்லா வேடங்களையும் இருக்கிறது மட்டும் தான் அந்த சினிமா என்பது அவ்வளோ அழகான தொழில். எங்களை ரொம்ப அழகாக பார்த்துக்குது. மூணுல சோறு போடுது, கேரவன் கொடுக்குது, எல்லாத்தையும் ரொம்ப பெருமைப்படுத்துது. எங்கே போனாலும் எங்களை ஃபோட்டோ பிடிச்சிக்கிறாங்க. எவ்வளோ அழகான விஷயம் இல்லை சினிமா. இந்த தொழில் நான் இருக்கிறதே பெரிய சந்தோஷம். அந்த தொழில்களில் வர எல்லா மக்களுமே பெரிய மக்களாக தான் நான் பார்க்குறேன், சிறந்த மக்களாக பார்க்குறேன். 140 கோடி மக்கள் இருக்கும். இந்த 140 கோடி மக்களுக்கு எத்தனை பேர் மேலே இந்த கேமரா பதிவு பண்ணியிருக்கு கேட்டிங்கன்னா ரொம்ப குறைஞ்ச மக்கள். அந்த குறைஞ்ச மக்கள் நீங்கள் இருக்கீங்களே, நான் இருக்கேனே, அது பெரிய சந்தோஷம் இல்லை? அப்படி ஒரு தொழிலை படுத்தி நல்லா சந்தோஷமாக கை தட்டிக்கலாம். இந்த சினிமா தேடி தான் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம எல்லாருமே கோடம்பாக்கத்தில் பார்த்தா இத்தனை பேருடைய பெரிய கனவு இருக்குல்ல. நான் இதை பாவணும் அது பாவணும், எல்லாருடைய கனவுக்கும் இந்த சினிமா வழி கொடுத்துட்டே இருக்கு. எல்லாரும் சேர்த்துக்கும். அதான் சினிமா. இந்த சினிமா ரொம்ப அழகான தொழில். இந்த அழகான தொழிலுக்குள்ளே சித்து வந்தமைக்கு பெரிய நன்றி. அதே மாதிரி இந்த வேடம் போடுறோம் இல்லை, இந்த வேஷம் கட்டுறோம் இல்லை, இந்த வேஷம் கட்ட சொல்ல அந்த போலீஸாக மாறிடுவோம். நாங்கள் ஒரு திருடனா மாறிடுவோம், ஒரு கொலைக்காரனை மாறிடுவோம். இது எப்படி சாத்தியம் அப்படின்னா, எங்கேயோ ஒரு விஷயத்தை கேட்டு காதில் கேட்ட விஷயத்தை மூளையில் ஸ்டோர் பண்ணியிருப்போம். அதுக்கு மெனக்கெட்டு இருப்பாங்க. அந்த மெனக்கடல் தான் இதோட மெனக்கடல். அவனை பார்க்க சொல்ல எனக்கு போலீஸாக தான் தெரிஞ்சான் தம்பி. நேற்று அந்த ட்ரெயிலர் பார்க்க சொல்ல அவ்வளோ உன்னதமாக இருந்துச்சு. அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள் இயக்குனர் ஐயா. வாழ்த்துக்கள் ஐயா, பெரிய வம்சங்க ஐயா. உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சூப்பராக இருந்தது. வாழ்க பல்லாண்டு வாழ்க. நிறைய படங்கள் பண்ணுங்கள். ரொம்ப நேர்த்தியாக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. ஷார்ட் வைஸும் சூப்பராக இருந்தது. லைட்டிங் பியூட்டிஃபுல்லாக, அந்த கேமரா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. வாழ்த்துக்களுக்கு சாமி. மியூசிக் சூப்பராக இருந்தது. இந்த படம் கண்டிப்பாக எல்லாரும் சொல்கிற வார்த்தை தான், சினிமா தியேட்டரில் போய் படம் பாருங்க அப்படின்னு. நீங்கள் தியேட்டரில் பார்க்கும்போது தான் அது ரெட்டிப்பாகும். அந்த ப்ரொடியூசருக்கு இன்னும் வருமானம் வரும், இன்னொரு படம் பண்ணுவாங்க. அதுக்கான ஒரு வாய்ப்பு தான் அது. அதனால் இதை ரெட்டிப்பாக்கிறதுக்கு நீங்கள் எல்லாரும் தியேட்டர் போய் படம் பார்த்தீங்கன்னா அதுதான் அது ஒரு பெரிய பாராட்டாக இருக்கும் எல்லாருக்குமே. உங்களோட வாழ்த்துக்கு பெரிய நன்றி. சித்து ஹீரோவாதுக்கு பெரிய சந்தோஷம். தங்கச்சிமா உங்கள் படம் பார்த்த நடுவில் ஒரு படம் பார்த்தேன். ரொம்ப அழகான கண்ணு பேசுன்னு சொல்லுவாங்க. உங்கள் கண் அப்படி தான் இருந்துச்சு, ரொம்ப அழகு. ஆனால் அந்த படம் வந்து அதுவும் காப்பா தான் பார்த்தேன். இதான் ஃபஸ்ட் படம் காப்பா. அப்போ நான் வேற ஒருத்தர் பார்த்துட்டப்போ நான் தங்கச்சிட்ட கேட்டேன், அவர் மாதிரியே இருக்கா அப்படின்னு கேட்டேன். தப்பாக சொல்லிட்டப்போ அதே மாதிரி தான் இருக்கு. வழி நெடுக காட்டு அந்த பிள்ளை மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டேன் நான். அது பெரிய சந்தோஷம். ரொம்ப வாழ்த்துக்கள். பரவாயில்ல, மகிழ்ச்சி. அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள்ங்க. வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன். யாரெல்லாம் வந்திருக்கீங்களோ முதல்ல உங்கள் கூட ஒரே விஷயம் தான், சந்தோஷத்தை கூட வச்சுக்கிங்க, துக்கத்தை தள்ளி வச்சுக்கிங்க. அடுத்த வேலைக்கு இப்போ யோசிக்காதீங்க, அடுத்த வேலை நடக்கும். இந்த வேலைக்கு இப்போ வேப்போம். இப்போ உட்கார சொல்ல யோசிப்பேன் இன்னொரு வேலையை பற்றி. அடுத்தது என்ன பண்ண போகிறேன், இங்கே போகணுமே அங்கே போகணுமே, அது அப்புறம் பார்த்துக்கலாம், அது நடக்கும்.
இந்த உலகம் ரொம்ப அழகு, இந்த உலகத்தில் நீங்கள் படைச்ச மனுஷனாக படைக்கிறது ரொம்ப அழகு, நீங்கள் மனிதராக படைச்சிட்டீங்க, அதுவும் சிரிக்கிறதுக்காக ஆடின பல்ல வெள்ளையாக கொடுத்துட்டான், நல்லா சிரிங்க, சந்தோஷமாக வச்சுக்கிங்க, நல்ல வார்த்தைகள் பேசுங்க, வாழ்க்கை சூப்பராக இருக்கும், எல்லாருக்கும் வெற்றி என்பது பக்கத்தில் இருக்குது, நீங்கள் எடுத்துக்கலாம், உங்களுக்கு எது தேவை என்பதை நீங்கள் முடிவு பண்ணி நீங்கள் எடுத்துக்க, கண்டிப்பாக நடக்கும். இந்த படம் கண்டிப்பாக வெற்றி படமாக அமைய என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள், தங்கச்சிக்கு பெரிய வாழ்த்துக்கள், எல்லாருக்கும் பெரிய வாழ்த்துக்கள், வாழ்க வல்லாண்டு, வாழ்க வல்லமுடன். இப்போ கைத்தட்டிக்கலாம் முடிச்சிட்டேன். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு வந்து நான் கோபி அண்ணனுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அவர் என்னோட குரு. நான் வந்து இன்றைக்கி ஒரு ஆக்டராக நான் இங்கே நிற்கிறேன்னா அது அவர் தான் காரணம். அவர் சொன்னார்ல ஒரு பாஸ்கெட்பால் படத்தில் வந்து நான் அவரை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தான் அவரோட அந்த வார்த்தைகள்லாம் வந்து தான் என்னை இந்த பக்கம் அப்படியே இழுத்துச்சு. அதுக்கப்புறம் நான் அண்ணனை போய் பார்த்தேன், அவரோட ஆக்டிங் ஸ்கூலுக்கு போனேன். அங்கே எத்தனை பேருக்கு வந்து அவர் வந்து அந்த ஆக்டிங்கெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாருன்றதை பார்த்து ரொம்ப ஒரு மாதிரி வியப்பாக இருந்தது. அப்புறம் அப்படியே அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அவருக்கு வந்து அவருக்கு இந்த கடவுள் பக்தி, அதுக்கப்புறம் நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நான் அவரை வந்து அட்மையர் பண்ணியிருக்கேன். எத்தனையோ குழந்தைங்களை வந்து ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு, அவங்களோட ஆசையெல்லாம் வந்து ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போகிற இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு. அவரை பார்த்து நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி அங்கே முழுக்க இன்றைக்கி நான் ஒரு நல்ல ஒரு லைஃப், ஒரு ஆக்டராக நான் வந்து வாழ்கிறேன் அப்படின்னா அதுக்கு வந்து கோபிநாத் தான் வந்து அதுக்கு முக்கிய காரணம். அவருக்கு ஆனால் ரொம்ப நன்றி. நான் நிறைய மேடையில் நான் வந்து சொல்லணும்னு நினைப்பேன். என்னென்னா எப்போவுமே எடுத்த உடனே இப்போ பேசுகிறதுன்றது ரொம்ப முக்கியம் எல்லாருக்குமே. இப்போ நம்ம வந்து எந்த மாதிரியான ஒரு திறமை நம்மக்கிட்ட இருந்தாலும் நம்ம தான் அதை வந்து வெளியே சொல்லணும். என்கிட்ட இந்த திறமை இருக்குது, நான் நல்லா நடிப்பேன், நான் இந்த படத்தில் பண்ணியிருக்கேன், என் கூட இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றத வந்து நம்மளை ப்ரெசென்ட் பண்ணிக்க தெரியணும். அப்போ தான் வந்து அது 4 பேரை போய் ரீச் ஆகும். வேணா மற்றவங்க யாரும் அதை பற்றி நம்மளை சுற்றி இருக்கவங்க பேசுவாங்க, இருந்தாலும் நம்மளை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணுன்றது கண்டிப்பாக தெரியணும். ஸோ அதனால் நிறைய இடத்துல நான் சொல்லணும்னு நினைப்பேன். எனக்கு அப்போல்லாம் அந்தளவுக்கு ஒரு இது கிடையாது. ஸோ ஆனால் இது ஒரு கரெக்டான ஒரு மேடை. நீங்கள் வந்திருக்கீங்க, அதனால் நான் சொல்கிறேன். ரொம்ப நன்றி. அப்புறம் ஜவஹர் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அவர் வந்து எப்படி இப்போ கோபியனா வந்து எனக்கு ஒரு ஸ்பார்க் வழி காமிச்சு விட்டார். அதுக்கப்புறம் என்னை கைப்பிடிச்சி கூப்பிட்டு போனது வந்து ஜவஹர் சார் தான். அந்த திருமணம்ன்ற ஒரு ஃபஸ்ட் என்னோட சீரியல் நான் அது பண்ணேன். அது மிகப்பெரிய ஒரு இது. அவர் ஜஸ்ட் ஒரு ஃப்ரீயாக இருக்கிறதுனால வந்து ஒரு மாதம் மட்டும் அவர் சும்மா தொட்டு கொடுத்துட்டு போனார், ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிற மாதிரி. அது பயங்கரமான ஒரு ரீச் அந்த ப்ராஜெக்ட். அதுக்கப்புறம் தான் அப்படியே படிப்படியாக அப்படியே மேலே வந்தது. புகழ் டார்லிங், ரொம்ப நன்றி. எனக்கு வந்து குக் வித் கோமாளியில் எனக்கு என்ன கிடச்சோ இல்லையோ ஒரு அழகான ஒரு நண்பன், ஒரு ஃபேமிலி, ஒரு பிரதர், நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து ஷேர் பண்ணுவோம். புகழ்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா அவருமே அந்த மாதிரி தான். அவர் நிறைய அந்த சோஷியல் சர்வீஸ் பண்ணுறது. கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக அவர் வந்து நிறைய டெய்லி அன்னதானம் போடுறாரு. நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணுறாரு. அது பார்க்கும்போதெல்லாம் எனக்குமே அது அந்த இமேஜ் பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எத்தனை பேர் நம்மளை சுற்றி இருக்கவங்க பசியில் இருப்பாங்க. நம்மளுக்கு இப்போ நம்மக்கிட்ட நிறைய பணம் இருக்குது, பணம் காசு இருக்குது. பட் நம்ம நினச்சதை வாங்குகிறோம், சந்தோஷமாக இருக்கும். பட் எத்தனை பேர்கிட்ட அது இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அவர் சம்பாதிக்கிறதுலாம் நிறைய பேர் அந்த மாதிரி சோஷியல் சர்வீஸ் பண்ணுறாரு. அதெல்லாம் நான் அவனை பார்த்து நிறைய நான் கற்றுக்கிறேன் டார்லிங். நானும் அது முயற்சி பண்ணுறேன். முடிஞ்சால் என்னோடய பங்கும் நான் அதில் வந்து நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சங்கீதா, தேங்க்யூ நீங்கள் வந்ததுக்கு. பட் நீங்கள் வந்து குக் வித் கோமாளி நிறைய பேசுகிறீங்க, ஆனால் இங்கே கூப்பிடும்போது கொஞ்சம் வெக்கப்பட்டீங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். அந்த ஒய்ஃப் ஸ்ரேயா, அவங்க எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட். எல்லாருக்குமே அவங்க ஒய்ஃப் சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க. ஐஸ் வைக்கிறவங்களாம் நினச்சிக்காதீங்க தயவுசெய்து. அவங்க வந்து எப்படி சொல்கிறது, ஒரு விஷயத்துலையும் என் கூடவே அவங்க இருப்பாங்க. அதை நான் பண்ணுறதை இன்றைக்குமே ரசிப்பாங்க, ரொம்பவே ரசிப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ, லவ் யூ. அண்டு டார்க் ஹெவன் ட்ரைலர் அண்ட் ஆடியோ லான்ச் சூப்பராக போயிட்டுருக்கு. ஆக்சுவலி ட்ரைலர் நேற்று பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, இப்போ மறுபடியும் கண்டிப்பாக வரும். பார்த்த உடனே நாங்கள் இவ்வளோ நாள் நிறைய பேர் சொன்னாங்களே ரொம்ப கஷ்டமான லொக்கேஷன், ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணோம் அப்படின்றது. அதோட பலன் வந்து அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சரி, ஓகே, நம்ம வந்து ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம். நமக்கு ஒரு எனக்கு கரெக்டான டைமில் கரெக்டான ஒரு படம் அமைஞ்சதுன்னா அது டார்க் ஹெவன். ரொம்ப சந்தோஷம். பாலாஜி ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ். எப்படி சொல்கிறது, நம்ம ஒரு கரெக்டாக ஒரு விஷயம் வந்து கரெக்டான நேரத்தில் கிடைக்கணும். அப்போ தான் நம்ம வந்து அடுத்தடுத்த லெவல் போக முடியும். ஸோ எனக்கு வந்து கடவுளாக பார்த்து கொடுத்த படம் தான் டார்க் ஹெவன். நான் 100% சொல்லுவேன். இங்கே இருக்கிற அந்த ஆக்டர்ஸ் ஜெயக்குமார் சார், மூர்த்தி சார், எனக்கு மூர்த்தி சார்லாம் எனக்கு என்னென்னா ரொம்ப வியப்பாக இருந்தது. ஒரு பெரிய ஒரு டைலாக்ஸ் எல்லாம் டேரக்டர் கொடுப்பாரு. அவர் அந்த பேப்பர் பார்க்கவே மாட்டார். திரும்ப எடுத்துகிட்டு வந்து யாராவது சார் பார்த்துக்கிறீங்களா சார் சொன்னார் அப்படின்னுவார். அவ்வளோதான்.
அவர் ஒரு தடவை பார்த்துட்டாருன்னா முடிஞ்சது. அது அந்த சீன் எத்தனை தடவை கேட்டாலும் அந்த எக்ஸ்பிரஷன், அந்த டைமிங், அந்த ஒரு அதெல்லாம் சான்ஸே இல்லை சார். நான் அவங்கள பார்த்து ரொம்ப நான் அது கற்றுக்கிட்டேன். இந்த படத்தில் நிறைய லேர்னிங்ஸ் இருக்குது. ஒரு ஆக்டரை பார்க்கும்போதும் இவங்க ரித்திகா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி சாஃப்டாக இருப்பாங்க. பட் அந்த அந்த கேரக்டர் வந்து அந்த ஒரு சீன், அந்த எமோஷன் அதெல்லாம் 100% அவங்க ஃபேஸ்லேருந்து வரும். அதுக்கப்புறம் தர்ஷிகா, ரொம்ப ஹாப்பி உங்களோட ஒர்க் பண்ணதில். ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல சோல், நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்க. ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி ஜெயக்குமார் சார் அவர் வந்து நாங்கள் வந்து எவ்வளோ டயர்டில் இருப்போம். ஒரு 3 மணி காலையில் 3 மணி 4 மணிக்கெலாம் ஷூட் போயிட்டுருக்கோம். ரொம்ப டயர்டாக இருப்போம், தூக்கம் அப்படியே சொக்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து ஏதாவது ஒரு காமெடி பண்ணுவார். சிம்பிளாக ஏதாவது ஒன்று சொல்லுவார், என்னப்பா இன்றைக்கும் 6 மணியா, சரி ஓகே அப்படின்றவார். ஸோ அதெல்லாம் அந்த ஒரு மாதிரி அவர் சிரிச்சுட்டு நமக்கு அந்த டைம் போகிறதே தெரியாது. ஸோ அந்த செட்டில் நாங்கள் ஒர்க் பண்ணும்போது அங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த படம் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு, எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் எடுப்பாங்க. நாங்கள் இன்னும் டபுள் கஷ்டப்பட்டு இந்த படத்தை வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். ஜூலை 17 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் தியேட்டருக்கு போய் பாருங்கள். அண்ட் இங்கே வந்திருக்க ப்ரெஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தை வந்து நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேருங்க. இது கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மியூசிக் டைரக்டர், எடிட்டர், கேமராமேன் மணி சார் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்கள் ஓல் காஸ்ட் அண்ட் க்ரூ யாரையாவது நான் விட்டுருந்தேன்னா தயவுசெய்து மன்னிச்சிருங்க. எல்லாருக்கும் நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ, நன்றி. விக்கி சிவா சார், தேங்க்யூ சார், வந்ததுக்கு ரொம்ப நன்றி. சாரிங்க, ஏன்னா இப்போ என் படத்துக்கு சப்போர்ட் பண்ணவங்க பேர்லாம் சொல்லிட்டேன். பட் இவங்க இல்லைன்னா கண்டிப்பாக இந்த படமே இல்லை. அந்த பேரை சொல்ல நான் மறந்துட்டேன். சக்தி, சிவா, மனோஜ், பூபதி, என் மிஸ்ஸஸ் ஷரண், சாந்தினி மேம், ஜெயன், ரதீஷ், இவங்க இல்லைன்னா கண்டிப்பாக இந்த படம் கிடையவே கிடையாது. அண்ட் என்னோட நண்பன் முத்து விக்னேஷ், இவங்க எல்லாருமே தான். ஸோ எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நான் இன்றைக்கி இந்த இடத்துல நிற்கிறேன்னா ஸோ அதுக்கு நீங்கள் எல்லாருமே ஒரு காரணம் தான். ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி.